வீரத் தமிழரின் மரபில் உறக்கு முறையில் உருவாக்கப்படும் அம்மன் TRY-TFT கட்சி ஓர் உறுதியின் அடையாளம். டெல்லியில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரடியாக யார் என்டிஏவுக்கு வந்தாலும் கூட எங்களுடைய கதவுகள் திறந்திருக்குன்னு சொல்றாங்க. அதான் அவருடைய பாயிண்ட். அவர் ஸ்பெசிபிக்கா எந்த கட்சி பேரையும் மென்ஷன் பண்ணல. நீங்க அந்த கட்சி பேரை மென்ஷன் பண்ணியிருந்தாலும் சரி, இல்ல வேற பேரை மென்ஷன் பண்ணியிருந்தாலும் சரி, அமித்ஷாஜி அவருடைய பதிலை பொறுத்தவரை யார் பிரதமர் அவருடைய கருத்தை வலுப்படுத்துவதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வர்றாங்களோ அவர்களுக்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கதவுகள் திறந்திருக்கு. இதைத்தான் நாங்களும் சொல்றோம். நாங்களும் தெளிவாக இதில் இருக்கின்றோம். ஆனா ஏத்துக்கிட்டு வரணும். அதுக்கப்புறம் யாரையும் யாரும் ஃபோர்ஸ் பண்ண போறதில்ல, அவர்களுடைய முடிவு. அதனால் இது ஒரு தலைவர் இதை பார்த்து ரியாக்ட் பண்றாங்க, அதை பார்த்து இன்னொரு தலைவர் ரியாக்ட் பண்றாங்க. சோ இது ஸ்பெசிபிக்காக கேட்கப்பட்ட ஒரு கேள்விக்கு அமித்ஷாஜி அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய கதவுகள் எல்லோருக்கும் திறந்திருக்கு. எல்லோருக்கும் எல்லோருக்கும் ஏன் திமுக கூட்டணியிலிருந்து நாளைக்கு யாரும் வரக்கூடாதுன்னு என்ன இது இருக்கு? எல்லோருக்கும் திறந்திருக்கு. யாருக்கு அடிப்படை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை ஏற்றுக்கொண்டு வர வேண்டும். அண்ணே பிரதமர் நரேந்திர மோடியோ அல்லது பிஜேபியோ எதிர்த்து மாநில தலைவர் உங்களுடைய அண்ணாமலையோட கருத்து வேறுபாடு காரணத்தினால அவங்க வெளிப்படையாகவே நீங்க சொல்றது தேசிய ஜனநாயக கூட்டணி அல்லது பிரதமர் நரேந்திர மோடியுடைய இதை ஏற்றுக்கொண்டவர்கள் யார் வேணுமானாலும் வரலாம்னு தான் சொன்னாங்க. இதுல அடிப்படையா உங்களுக்கு தெரியும். அதாவது இன்னைக்கு திமுக ஏத்துக்கிறாங்களா? இல்லை. சோ நேச்சுரலா திமுக வர முடியாது. இது ஒரு காமன் சென்சிக்கல் ஆன்சர். சோ திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் எங்களுக்கும் ஐடியாலஜிக்கலி இரு துருவங்களாக இருக்கின்றோம். அவர்கள் வந்தாலும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை, அவர்கள் வரப்போவதும் இல்லை. இது ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ஆன்சர் தான். மற்றபடி நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில நம்ம யாருகிட்டையும் போய் பேச்சுவார்த்தை நீங்க வாங்க. அந்தந்த கட்சிகள் அந்தந்த காலகட்டத்தில் அந்த கட்சிக்கு எது நல்லது அதையும் பாக்குறாங்க. இண்டிவிஜுவல் வளர்ச்சிக்கு 2024 பாராளுமன்ற தேர்தலை பாக்குறாங்க. தேர்ந்து அந்த கட்சி ஒரு முடிவெடுக்கு. இதை தொடர்ந்து கன்சிஸ்டன்டா நம்ம பேசிட்டு இருக்கோம். மற்றபடி இந்த ஷேப் அண்ட் ஃபார்ம் ஆஃப் அலையன்ஸ் எப்படி இருக்கும், கூட்டணி எப்படி இருக்கும், எந்த தலைவர்கள் இருக்கிறாங்க, எந்த கட்சிகள் இருக்கும், அது வருகின்ற கால சூழ்நிலையில் நம்ம சொல்றோம். இன்னைக்கு நம்ம பிப்ரவரி ஆரம்ப காலத்தில் இருக்கும், முதல் வாரத்தில் இருக்கின்றோம், நேரம் காலம் இருக்கு. நான் கன்சிஸ்டன்டா மாநில தலைவராக நம்முடைய தலைவர்கள் அனைவரும், நேற்று அமித்ஷாஜி அவர்களும் சொல்லியிருக்கின்றார்கள், அரசியல்ல தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய லீடர்ஷிப்பை ஏத்துக்கிட்டு வரணும். இதுதான் அடிப்படை. இதுல யாரையும் வற்புறுத்த போறதில்லை. எத்தனையோ கட்சிகள் பேசிக்கிட்டு இருக்காங்க. நேரமும் காலம் வரும்பொழுது நீங்க பார்ப்பீங்க. கரெக்டுங்கண்ணா. தட் இஸ் ஆல். அவங்களோட ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதாவது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை என்டிஏவை உருவாக்கியது நாங்கள், தேசிய ஜனநாயக கூட்டணி. தேசிய ஜனநாயக கூட்டணியில பல காலகட்டத்தில் தலைவர்கள் இருந்திருக்கின்றார்கள், கட்சிகள் இருந்திருக்கிறது, கட்சிகள் இங்கிருந்து விலகி போயிருக்கிறாங்க. எல்லா காலகட்டத்திலும் இது நடந்திருக்கு. ஆனா நாம யாரையுமே தேசிய ஜனநாயக கூட்டணியில நீங்க இல்ல, நீங்க இருக்கீங்க அப்படின்னு நாங்க சொல்ல விரும்பல. தேசிய ஜனநாயக கூட்டணி நாம் உருவாக்கியது. இது 2024 பாராளுமன்றத்திற்கான தேர்தல். வருவதும் வராததும் அவர்களுடைய விருப்பம். அதனால அமித்ஷாஜி அவர்கள் சொன்னதை யாரும் ட்விஸ்ட் பண்ண வேண்டாம். அவர் ஜெனரலைஸ்டான ஒரு கேள்விக்கு ஜெனரலைஸ்டான பதில் சொல்லியிருக்கார். அவ்வளவுதான். வருவனே அந்த காலத்துக்கு நேரம் வரும்பொழுது பேசுவோம். நான் ஏற்கனவே சொன்னது பொறுத்தவரை தேசிய ஜனநாயக கூட்டணி எப்படி இருக்கும், எந்த கட்சிகள் இருப்பார்கள், அதுக்கு நேரம் இருக்கு. பிப்ரவரி ஆரம்ப காலகட்டத்தில் முதல் வாரத்தில் இருக்கும். இன்னும் நிறைய நேரம் இருக்கு. வரும்பொழுது எல்லாம் பேசுவாங்க. எந்தெந்த கட்சிகள் இருக்கும், எப்படி இருக்கும், அதற்கான நேரம் வரும்பொழுது பேசுவோம். பாஜகவை பொறுத்தவரை மைனாரிட்டி வாக்குகள் அதற்கு கிடைப்பதில்லை என்ற ஒரு கருத்து நிலவுகிறது. வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் இதை சந்திப்பதற்கான கூட்டணி ஏற்பாடுகள் எப்படி இருக்கு? ஆனா மைனாரிட்டி என்கின்ற வார்த்தையை நான் பயன்படுத்த விரும்பலீங்கன்னா. நான் இந்திய மக்கள் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துறேன், தமிழக மக்கள் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துறேன். காரணம், எல்லோருக்குமே ஒரு பிரச்சனை இருக்கு. நம்ம 2019 தேர்தல் அறிக்கையில சொல்லி இருந்தோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மறுபடியும் 2வது முறை ட்ரிபிள் தலாக் எடுப்போம் அப்படின்னு சொன்னோம். அதை நம்ம ஆகஸ்ட் மாசத்துல எடுத்தோம். அது எல்லாருக்குமே தெரியுங்கண்ணா. ஆனால் நம்மை பொறுத்தவரை மைனாரிட்டி மெஜாரிட்டி பார்த்து அரசியல் செய்யக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி இல்லை. தமிழக மக்களா பாக்குறோம். மதத்தை வைத்து பிரித்து பார்க்கல, ஜாதியை வைத்து பிரித்து பார்க்கல. அவர்களுடைய வளர்ச்சிக்கு எல்லோரும் பாரதிய ஜனதா கட்சியை பார்க்கிறாங்க. அவருடைய தேவைகளை பாரதிய ஜனதா கட்சி பூர்த்தி பண்ணுமான்னு பார்க்கிறாங்க. அதுவும் பிரதமர் அவர்கள் பாராளுமன்றத்தில் 2 நாட்களுக்கு முன்பு சொல்லியிருக்கின்றார்கள்,
மூன்றாவது முறை நம்ம ஆட்சிக்கு வரும்பொழுது இன்னும் பெரிய முடிவுகளை எடுப்போமே. அதனால இது எல்லோருக்கும் பொருந்தும். ஆனால் 2024 தேர்தல் களம் வித்தியாசமானது. இதற்கு முன்பு தேர்தல் களம் இதுபோல் கிடையாது. மோடி அவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள் என்று தெரிந்து நடக்கக்கூடிய தேர்தல் இது. அதனால் நீங்க பாப்பீங்க, அந்த சோகால் மைனாரிட்டி மெஜாரிட்டி யார் தமிழ்நாட்டில் அரசியல் பண்றாங்களோ அவர்களுக்கும் தெரியும் 2024 தேர்தல் களத்தில் இது அனைத்தும் மாறும் என்பது அவர்கள் தமிழகத்தில் பாஜக கூட்டணியில தேமுதிக, பாமக இந்த கட்சிகள் எல்லாம் பேச்சுவார்த்தை நடைபெற்ற நிலையில இந்த கூட்டணி எப்படி அமையும்? இதுல அதிமுகவுக்கான கதவுகள் திறக்கும் என்று ஆனா கூட்டணியை பொறுத்தவரை இன்னும் நேரம் இருக்குதுண்ணா. இந்த சென்ஸ் யார் வருவாங்க, நிறைய கட்சிகளுடைய பேரெல்லாம் நீங்க சொன்னீங்க, இதெல்லாம் பிப்ரவரியினுடைய ஆரம்பத்தில் இருக்கும். எல்லோரும் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியா இருந்தா கூட இண்டிபெண்டா அவங்க கட்சி வளர்ச்சியை பார்ப்பாங்க. அந்த நேரத்தில் கட்சி எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. தமிழக கட்சிகளுக்கு தெரியும், பெரும்பாலும் பிராந்திய கட்சிகள், ரீஜனல் கட்சிகளுக்கு ஸ்டேட் எலெக்ஷன் முதன்மையானது, நேஷனல் எலெக்ஷன் அதுக்கப்புறம் தான் பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க நேஷனல் எலெக்ஷன்ல பெரிய ரோல் பிளே பண்ண போறது கிடையாது. காலங்காலமா அப்படித்தான் பாக்குறோம். அதான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழல் எப்பவுமே பாத்தீங்கன்னா கடைசி நேரத்துலதான் அந்த கூட்டணி என்பது ஒரு ஷேப்புக்கு ஃபார்முக்கு வரும். அதனால பிப்ரவரி ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கும். இன்னும் ஒரு 2-3 வாரத்துல பிப்ரவரி முடிவுக்குள்ள நமக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும்னா அன்னைக்கு நம்ம கூட்டணியை பத்தி பேசுவோம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை அதிமுக கட்சிக்கு 20-25% வாக்குகள் இருக்கு. ஆனா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை அந்த அளவு வாக்குகள் இல்லாவிட்டாலும் அதிமுகவை பொறுத்தவரை கடந்த முறை தேர்தல் அதே கட்சிகளோட பேச்சுவார்த்தை நடத்திக்கிறாங்க. பாமக போன்ற கட்சிகளோட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அதே போல நீங்களும் அதே கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி உங்க பக்கத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களை பொறுத்தவரை மாநில கட்சியினுடைய தலைவரா உங்க அணியில எந்தெந்த கட்சிகள் வர வேண்டும் அப்படின்ற நோக்கில் நீங்க காய்கள் நகர்த்துறீங்க. எவ்ரி எலெக்ஷன் இஸ் டிஃபரெண்ட் அண்ணா. 2019 டிஃபரெண்ட், 2014 டிஃபரெண்ட், 2024 டிஃபரெண்ட். 2024 ஏன் டிஃபரெண்ட்னா எல்லோருக்கும் தெரியும் மோடி அவர்கள் திரும்ப வரப்போறாங்க. அனைவருக்கும் தெரிந்த தேர்தல். எங்களை பொறுத்தவரை யாரையும் நாங்கள் இழுக்க போவது கிடையாது. அந்த இழுக்கிறங்கிற வார்த்தை பாரதிய ஜனதா கட்சிக்கு அது பொருந்தாதுங்க. காரணம், யாருக்கு விருப்பம் இருக்கிறதோ, யார் சில விஷயங்களை ஏற்றுக்கொள்கின்றார்களோ அவர்கள் நம்மளோட பயணம் பண்றாங்க. நேற்று கட்சி அலுவலகம் திறப்பு விழாவில் பாத்தீங்க, சில கூட்டணி கட்சி தலைவர்கள் நம்மளோட பங்கேற்று இருந்தாங்க. மற்றபடி என்ன பேசுறோம், அவங்க என்ன கேட்கிறாங்க, அதற்கெல்லாம் நேரமும் காலமும் இருக்குன்னா நாம் யாரையும் வலுக்கட்டாயமாக இழுக்கின்ற வேலை பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதுமே செய்யாது. ஏன்னா அந்த கட்சியினுடைய அடிப்படை கொள்கையே வேறு. அதனால் வருகின்ற காலத்தில் நீங்க பார்ப்போம். உங்களை பொறுத்தவரை மாநில தலைவராக எந்தெந்த கட்சிகளுடன் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வைத்தால் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்ற எண்ணம்? நான் உதாரணத்துக்கு திமுக கூட்டணி எடுத்துக்கிறேங்கண்ணா. இப்ப திமுக கூட்டணியை பொறுத்தவரை நம்பர்ஸ்ல கட்சி இருக்காங்க, ஆனா நெரேட்டிவ்ல ஒண்ணுமே கிடையாது. அதனால இந்த தேர்தலை பொறுத்தவரை எங்கிட்ட 10 கட்சி இருக்கிறாங்க, 12 கட்சி இருக்கிறாங்க, நாங்க தான் ஜெயிப்போம். இந்த தேர்தல் அது கிடையாதுங்கண்ணா. இந்த தேர்தலை பொறுத்தவரை இது ஒரு பெரிய நெரேட்டிவ் இருக்கக்கூடிய தேர்தல். மோடி அவர்கள் 3வது முறை வர வேண்டும் என்று மக்கள் முடிவு செய்து விட்டார். ஆனால் கூட்டணி பலம், நம்பர், இத்தனை கட்சிகள் இருக்கிறாங்க, அது இந்த தேர்தலுக்கு அது பொருந்தாதுங்கண்ணா. மேபி ஒரு தொங்கு பாராளுமன்றத்திற்கு அல்லது எந்த கட்சி வரும் தெரியாது. ஒரு 20 எம்பி முக்கியம், 10 எம்பி முக்கியம், 2 எம்பி முக்கியம், அந்த நிலைமை வேறு. ஆனா இந்த நிலைமையை பொறுத்தவரை நம்முடைய பாரத பிரதமர் மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள். நாட்டு மக்களுடைய மனநிலை என்டிஏ 400 சீட்டுகளை தாண்டும், பாரதிய ஜனதா கட்சி 370 தாண்டும். அதனால இதுல நம்பர் கேம் கிடையாதுங்கண்ணா. இதுல நெரேட்டிவ் மட்டும்தான். லார்ஜர் நெரேட்டிவ் என்ன, மோடி அவர்கள் 3வது முறையாக வர வேண்டும். கடைசியாக பத்திரிகை நண்பர்கள் இருக்கிறனால இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஸ்பெயின்ல இருந்து வந்திருக்கிறாங்க. 10 நாட்கள் கழித்து வந்திருக்கிறாங்க. முதலமைச்சர் அவர்கள் பத்திரிகை நண்பர்கள்ட்ட காலைல சொன்னாங்க, 3440 கோடி ரூபாய் நாங்க கையெழுத்து போட்டிருக்கோம் அப்படின்னு. அண்ணே, முதலமைச்சர் அவர்கள் இந்தியால ஆல்ரெடி இருக்கக்கூடிய நிறுவனங்கள், தமிழகத்துல ஆல்ரெடி இருக்கக்கூடிய நிறுவனங்கள், அந்த நிறுவனத்தினுடைய எக்ஸ்பான்ஷன் ப்ராஜெக்டுக்காக ஸ்பெயினுக்கு போய் கையெழுத்து போட்ட முதல் முதலமைச்சர் இந்திய அரசியல் வரலாற்றுல நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தான். ஆல்ரெடி இருக்கிற கம்பெனி, புதுசா எந்த கம்பெனியும் கிடையாதுங்கண்ணா. அது முதலமைச்சர் அவர்கள் ஸ்பெயின்ல அந்த ரோக்கோ அப்படிங்கிற கம்பெனியோட கையெழுத்து போடும் பொழுது இங்க ஈரோட்டில் இருக்கக்கூடிய ரோக்கோ பாத்தீங்கன்னா பொல்யூஷனுக்காக நோட்டீஸ் கிடைச்சது. அதனால் புதிதாக எதுவும் இல்லை. இருக்கக்கூடிய கம்பெனிகள் அவங்களுடைய சைக்கிளிக்கல் இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு கம்பெனியுமே அவங்களுடைய கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு சைக்கிள் வச்சிருப்பாங்க. அந்த நேரத்தில் போய் இருக்கிற கம்பெனி எக்ஸ்பான்ஷன் ப்ராஜெக்ட் கையெழுத்து போட்டிருக்காங்க. அதனால் முதலமைச்சர் அவர்கள் ஸ்பெயினுக்கு போயிட்டு அவர் கொடுத்திருக்கக்கூடிய பத்திரிகையாளர் சந்திப்பு பேட்டி என்பது அதிர்ச்சி அளிக்கிறது. இதற்கு தான் முதலமைச்சர் போராடுறார். துபாய்க்கு போயிருந்தாரு, 6000 கோடி ரூபாய் வரும் என்று சொன்னார், இன்னும் வரல. ஆனால் முதலமைச்சர் அவர்கள் 3 முறை வெளிநாட்டு பயணம் சென்றிருக்கிற காரணத்தினால் அவர் வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும்.
துபாய்க்கு போன 6000 கோடி என்னாச்சு? அது 2 ஆண்டுகள் கிட்டத்தட்ட ஆயிருச்சு. அவர் சொன்ன நிறுவனங்கள் என்ன? துபாய்க்கு போயிட்டு வந்து இதே பிரஸ் மீட் பண்ணாங்க. டைம் பவுண்டா பணம் வந்திருக்கா? என்ன ஸ்டேஜில் இருக்கு? வரவில்லை என்றால் ஏன் வரவில்லை? அதே நிலைமைதான் ஸ்பெயின் பயணமும் அமையும் என்கின்ற அச்சம் எங்களுக்கு இருக்கு. அதனால் ஸ்பெயினை பொறுத்தவரை முதலமைச்சர் அவர்கள் 10 நாள் போயிட்டு வந்து வெறும் 3440 கோடி, அதுவும் எக்ஸ்பான்ஷன் ப்ராஜெக்ட்ல வந்திருக்கக்கூடிய பணத்தை முதலமைச்சர் அவர்கள் காட்டுவது மிக மிக அதிர்ச்சி அளிக்கிறது. இதுக்கு ஒரு முதலமைச்சர் தான் போகணுமா? ஒரு இண்டஸ்ட்ரியல் செக்ரட்டரி போயிருந்தா இதே வேலையை செஞ்சு வந்திருக்கலாமே அப்படிங்கறத எங்களுடைய கருத்து. இதே விஷயம் ஒரு கேள்வி. தமிழ்நாட்டில் வந்து வெள்ள பாதிப்பு ஏற்பட்டுச்சு. சுமார் 36,000 ரூபாய் பணம் தரணும் அப்படின்னு தமிழ்நாடு அரசு உள்துறை அமைச்சர் உள்துறை அமைச்சர் 27ஆம் தேதிக்கு முன்னாடி நாங்க கண்டிப்பா கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ எவ்வளவு பணமோ அதை நம்ம கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உறுதி அளிச்சிருக்காங்க. அண்ணே ஒரு நிமிஷம் அண்ணே அண்ணே பப்ளிக் ரெக்கார்ட்ல உள்துறை அமைச்சர் எங்கிட்ட சொல்ல, உள்துறை அமைச்சர் உங்ககிட்ட கமிட் பண்ணல, உள்துறை அமைச்சர் மீடியாட்ட சொல்ல, 27 சொல்ல, உள்துறை அமைச்சர் எங்கிட்ட சொல்லாத பொழுது, பத்திரிகைட்ட சொல்லாத பொழுது, அபிஷியல் ஸ்டேட்மெண்ட் வராத பொழுது 27 ஜனவரிங்கிற வார்த்தையை வச்சு எப்படி சொல்லுவேன்? நான் ஆனஸ்டா சொல்றேன். ஏன்னா அவங்க சொல்றாங்க, எனக்கு தெரியாது. ஏன்னா ஐ வாஸ் நாட் இன் தட் ரூம். அதனால 27 ஜனவரி நான் கமிட் பண்ண விரும்பல. ஏன்னா 27 ஜனவரிங்கிறது அபிஷியலா யாருமே வெளியே சொல்லாத ஒரு தேதி. இது கேள்வியுடைய ஃபர்ஸ்ட் பாட்டுங்க. செகண்ட் பாட்டுங்க, தமிழகத்தினுடைய வெள்ள பாதிப்பை பொறுத்தவரை மத்திய அரசு உறுதியா இருக்கிறாங்க. ஏன்னா மோடி அவர்கள் 2 கேபினட் அமைச்சர்கள் அனுப்பியிருக்கிறாங்க. மத்திய அரசை பொறுத்தவரை இது ரொம்ப கம்பீரமா எடுத்திருக்கிறாங்க. மத்திய அரசை பொறுத்தவரை ஆரம்ப கட்டத்தில் தேவையான நிதியும் சென்னைக்கு கொடுத்திருக்காங்க. இன்னுமே பாத்தீங்கன்னா ஸ்டேட்டினுடைய எஸ்டிஆர்எஃப் ஃபண்ட் இன்னும் தீரல. எஸ்டிஆர்எஃப் ஃபண்ட்ல இருக்கக்கூடிய அமௌண்ட் இன்னும் இருக்கு. இன்னும் ஸ்டேட் கவர்மெண்ட் செலவு பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தமிழ்நாட்டு அரசை பொறுத்தவரை கிரைசிஸ் மோட்ல இல்லை. எமர்ஜென்சிக்கு என்ன செலவு எஸ்டிஆர்எஃப் இருந்து எடுத்து செய்ய வேண்டுமோ அதற்கான பணம் எஸ்டிஆர்எஃப் அக்கவுண்ட்ல இருக்கு. இப்ப என்டிஆர்எஃப் இரண்டாவது கேள்வி நீங்க கேட்ட கேள்வி அடுத்த பாட்டு. கூட்டணியில் சேரலாம் என்று அதிமுகவை குறிப்பிட்டு அமித்ஷா பேசவில்லை. எந்த கட்சி யார் வேண்டுமானாலும் பாரதிய ஜனதா கூட்டணியில் இணையலாம் என்று அவர் பேசியிருக்கிறார் என்று அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். மேலும் முதலமைச்சரின் வெளிநாட்டு பயணம் தொடர்பாக வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்றும் அண்ணாமலை செய்தியாளர்கள் சந்திப்பின் போது பேசியிருக்கிறார். விவரங்களை பின்னர் வரும் செய்தி தொகுப்பில் முழுமையாக பார்ப்போம். நம் வீர தமிழரின் மரபில் உறக்கு முறையில் உருவாக்கப்படும் அம்மன் TRY TFT கல்வி ஓர் உறுதியின் அடையாளம்.